உடையாளூர் பள்ளிப்படை போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழப்பழையாறை அங்கே அந்த போர்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மனையப்பா ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுக்கு கீழே வந்து ஒரு சிவலிங்கத்தினுடைய ருத்ரபாகம் பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுவும் அமர்ந்த நிலை சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. அமர்ந்த நிலை நின்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அமர்ந்த நிலை அந்த கோலம் அதில் நல்லாவே தெரியுது. அதில் அந்த குறியீடு கூட அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்கேன்னு பக்கத்தில் கேட்கும்போது அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. அப்புறம் வந்து காட்டும் போது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்த கீழப்பழையாறை சேர்ந்த முக்கியஸ்தர் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போய் அந்த போட்டில் இருக்கிற அந்த ஐயனார் கோயிலில் கூட கொண்டு போய் வைக்கலாம். நீங்கள் வைக்கலாமான்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஊருக்குன்னு ஒரு சொல் இருக்கும். அதை நம்ம தாண்டக்கூடாது. அப்படி கொண்டு வைக்கும் போது அது பிரச்சனைகளில் முடியும். கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்த முக்கியஸ்தர் யாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொண்டு போய் கோவிலில் வைங்க. இல்லை கோவில் நிர்வாகி பக்கத்துலேயே தான் அந்த பட்டீஸ்வரம் கோவில் இருக்குது. அந்த கோவில் நிர்வாகி யார் இருந்தால் கூட கொண்டு போய் அந்த ஒரு ஐயனார் கோயில் இல்லை ஏதோ ஒரு கோவிலில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு அழிக்கப்பட்ட ஒரு இதாக இருந்தால் கூட நம்ம வந்து வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம், வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு தெய்வத்துடைய ஒரு பாகம் இங்கே இருக்குது. மனசு கேட்கல, அதான் இந்த காணொலி. முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. இங்கே வர்றவங்களாவது பார்க்கட்டும். நம்ம உடையாளூர் பள்ளிப்படை சோழர்கள் வாழ்ந்த இடம், ராஜராஜ சோழன் மறைந்த இடமா சொல்லப்படக்கூடிய அந்த மண்ணில் தான் இந்த சிவலிங்கமும் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. நன்றி. கல் இல்லைண்ணே, அது சிவலிங்கத்தோடைய ருத்ரபாகம். இப்போ உடையாளூரில் அவருடைய பாகம் வச்சு கும்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி அது பாகம். அது யாரும் பார்க்கலையா? அது யாரும் கும்பிட்றது இல்லை, அது அப்படியே சாதாரணமாகவே இருக்குது. ஓ, ஆனால் தெரியும் இப்படி இருக்கிறது. தெரியுமான்னு தெரியல. அதான் எனக்கு நானே சாதாரணமாக போய் இது மாதிரி தான் இருக்கும். சாமி மாதிரின்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளாக மாறிலாம் இல்லை, சாமி தான். போர்டு எல்லாம் முன்னாடியே ரொம்ப இதாக இருக்கும், தானே குப்பையாக இருக்கும். சுத்தம் பண்ணதுனால இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க ஐயனார் கோவில், அதனால சுத்தம் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு. ஆனால் எடுத்து வைக்கவோ கொள்ளவோ யாரும் முற்படலை. சரி, இந்த ஏரியாவுக்கு முக்கியஸ்தர் யாருங்கண்ணா? இங்கே நாட்டாம 4 பேர் இருக்காங்க. கடைசி வீடு ஒருத்தவங்க, அவங்க ஒரு நாட்டாம, இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. இங்கே இருக்காங்களா? சரி, ஓகே, ஏரியாவுக்கு இருக்காங்க. கேட்குறேங்க.